காலைல 3 மணிலேருந்து வெயிட் பண்ணுறதில்ல. டிக்கெட் 11:30க்கு திறக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல. அது 1 மணி நேரம் தான் சொல்லியிருக்காங்க. சாயங்காலத்தில் கச்சா போதும். டிக்கெட் 11:30 தருவாங்க. நேற்று நைட்லேருந்தே வெயிட் பண்ணாரு. ஏன்னா 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ 11:30க்கு ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க, கிடைக்குமா தான் நின்று பார்த்துட்ருக்கோம். 5:30லேருந்து நிற்கிறோம், மார்னிங் 5:30லேருந்து நிற்கிறோம். 11:30க்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 11 to 1 hour, அதுக்கடுத்த மாதிரி 1.5 hour பிரேக் வேறு, அதுக்கடுத்து ஈவினிங் தராங்களாம். 2 வருஷம் பேனுக்கு அப்புறம் லாஸ்ட் இயர் ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்தது, அதுவுமே காவேரி இஷ்யூனால நடக்க விடல. இதுவுமே வந்து எலெக்ஷனு, ஸோ வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு போன வருஷத்துலேருந்து பயத்திலே தான் இருந்தோம். இப்போ இந்த மேட்ச் நடக்குது, நாங்கள் போயே ஆகும். தோனி வந்து இறங்கி கிரவுண்டில் இறங்கி நின்னாலே போதும், அதுக்கு தான் 2 பேரும் வந்திருக்கோம். சீரியஸாக இறங்கினாலே போதும். 6 மணிலேருந்து நிற்கிறோம். காலை 6 மணி நாங்கள் அரியலூர்லேருந்து வரோம். சரி 4 மணிக்கு நாங்கள் இங்கே வந்தோம். சரி 4 மணிலேருந்து 5 மணிக்கு வந்தால் யாரும் இருக்க மாட்டாங்க பார்த்தோம். நம்ம பசங்க நேற்று முதல் நாள் நைட்டு இங்கே பட்டறையை போட்டாங்க. வந்து பார்த்தா அவங்க ஷாக்காக தான் இருக்குது, என்ன பண்ணுறது எல்லாம் நம்பாளுங்க இருந்து பொறுமையாக பார்த்துட்டு போகிட்டு தான். காலைல ஒரு 5 மணிலேருந்து நிற்கிறோம் ஜி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. க்ரௌடு வேறு கூட்டிகிட்டே போகுது டைமாக. டைமிங் அவங்க வச்சா சரியில்லை ஜி. 11:30ன்றது ரொம்ப டஃப். சம்மர் வேறு ரொம்ப ஹாட்டு. 5 hours 11:30 மார்னிங் 4 o'clockலேருந்து வெயிட் பண்ணுறோம். 4 o'clockலேருந்து வெயிட் பண்ணுறோம். டிக்கெட் ஆமாம், மிட் நைட் 1:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிருக்கோம். 11:30 மணிக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. 1 hourல பிரேக் போயிடுவாங்களாம். இவ்வளோ க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டிக்கெட் எடுக்கிறது கரெக்டாக நான் 25 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறேன். இங்கே நேற்று காலைல 11:15க்கு நான் வந்தேன். 11 மணிக்கு இங்கே வந்து இன்றைக்கி காலைல 11:30 மணிக்கு தான் அந்த டிக்கெட் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. சீக்கிரம் நாங்கள் எங்கள் எல்லோ ஜெர்சியில் தலையும் சின்ன தலையும் பார்க்க போகிறோம். செம்ம எக்ஸைட்டாக இருக்குது ஜி. ஆர்சிபி மேட்ச் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். சிஎஸ்கே ஆசையா ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது கிடச்சிச்சு எனக்கு டிக்கெட் இந்த டைம். வெரி எக்ஸைட்டட். மற்ற ஸ்டேட்டை விட டிக்கெட் ரேட் வந்து இங்கே தான் அதிகமாக. அது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, எல்லாம் தெரிஞ்சு தானே வராங்க, தெரியாமலாம் வராங்க, தெரிஞ்சு தான் வந்து நிற்கிறோம். 500-600 தான். இங்கே வந்து அப்படியே டபுள் மடங்காக இருக்குது. 1200 1600 அப்படின்னு போயிட்டு இருக்கு. டோனி எந்த ஸ்டேட்டில் இருக்காரோ அந்த ஸ்டேட்ல நம்ம ஸ்டேட்டுக்கு வேல்யூ ஜாஸ்தி தல, வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு அவ்வளோ அதிகமாக வைக்கணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க, இல்லாதவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? அதை நான் நாங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் சீசனில் பார்க்கும்போது 350 ரூபா இருந்தது. அப்புறம் இங்கே ஹைப் ஏற இப்போ 1300 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. இது திருப்பி எங்கே போகும்னு எங்களுக்கு தெரியல. இந்த 2 வருஷம் பேனுக்கு அப்புறம் ஒரேடியாக ரேட் ஏற்றிட்டாங்க. எதுக்காக அப்படி பண்ணணும்? நாங்களும் மனுஷங்க தானே, நாங்கள் பார்க்க வேணாம். நம்ம எதுக்காக பெங்களூரில் கொல்கத்தாவில் போய் பார்க்க முடியும்? தலைக்காக குத்து தான் ஆகணும், என்ன பண்ணுறது? ஆமாம், கேள்விப்பட்டோம் இருக்கு, என்ன பண்ணுறது? தலை குத்து தான் ஆகணும். அது நீங்கள் கம்மியானது ஒண்டி பார்க்குறீங்க. கூட பெங்களூரில் 1800 ரூபாய்க்கு தான் வைக்கிறாங்க. மினிமம் 400 ரூபாய்க்குலாம் இருக்குது ஜி. அங்கெல்லாம் வந்து 60,000 சீட்ஸஸ். அதாவது கொல்கத்தாவில் 450 ரூபா 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அங்கே 60,000 சீட் இருக்குது. நம்ம ஸ்டேடியத்தில் 35,000-30,000 சீட் தான் இருக்குது. அதுலேயும் 3 ஸ்டாண்ட் ஐஜேக்கு மூடி இருக்குது. இதில் என்ன ப்ராஃபிட் வரும் நமக்கு பாருங்கள். இது 1300 வந்து ஒரு வேல்யூபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா தலை தோனி இருக்காரு, அதனால கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக தலையை பார்க்குறது எங்கே இருந்தாலும் வந்துட்டு இருக்கோம். தருமபுரிலேருந்து வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ எங்களுக்கு வந்து 1300 எங்களுக்கு கம்மி தான். இதை விட்டுட்டா நாங்கள் 3000 5000 சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பிளாக்கு, அப்புறம் என்ன பண்ணுறது, அங்கேருந்து இவ்வளோ தூரம், அங்கே 300 அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், அங்கேருந்து வந்திருக்கோம். 1300 இருந்தால் 2300 வாங்கி தான் போகணும். ஒரு வழி இல்லை, இங்கே தான் அவ்வளோ தூரம் போக முடியாது. இது உண்மையிலுமே வந்து இந்த டிக்கெட் விலைங்கிறது ரொம்ப அதிகம் தான். மற்ற ஸ்டேட்டை காட்டிலும் வந்து சென்னையில் மட்டும்தான் வந்து டிக்கெட் விலை வந்து அதிகம். டெல்லியிலேயே இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா வந்து எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. லாஸ்ட் டைம் பெங்களூரில் மேட்ச் பார்த்தோம், அங்கேயே கூட 800 ரூபா தான் டிக்கெட்டு. லோவஸ்ட் காசு 800 ரூபா தான். ஆனால் இங்கே மட்டும்தான் 1300 ரூபா வச்சுருக்காங்க. பெங்களூர்லலாம் கம்மினா, பெங்களூர்லலாம் 500 600 அந்த மாதிரி தான். அப்புறம் இங்கே தான் நம்ம சென்னையில் மட்டும் தான் ஜாஸ்தியாக விற்கிறாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அப்படி தானே. வயசான டீம் தானே. நேற்று லாஸ்ட் டைம் ஜெயிச்சாங்க ட்ராஃபி. இந்த வருஷம் எப்படி இருக்கும்? எதுவும் ஜெயிப்பாங்க. அதுதான் போன டைம் ப்ரூவ் பண்ணாங்களே. என்னதான் வயசான டீம்னு கலாச்சாரம், அவங்க தானே ஜெயிச்சாங்க போன டைம். அது அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது எப்போவுமே சிஎஸ்கே தான். இந்த வருஷம் அந்த வருஷம்லாம் இல்லை. தலை ஓல்ட் இஸ் கோல்டு தலை. இந்த ஐபிஎல் தட்டுறோம், கப்பை தூக்குறோம். நம்ம தான் சிஎஸ்கே தான் சாம்பியன்.